எஸ் ஃபைனலா நம்ம வெள்ளிங்கிரி 2.0 ஜர்னி ஸ்டார்ட் பண்ண போகுது. ஆரம்பிக்கலாமா? வணக்கம் மக்களே, நான் உங்க ஜேகே. இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? களப்புறோம் டப்பாரு. ஒரு 5:30க்கு சூடான சுக்கு காப்பிங்க. பயங்கரமாக இங்கே இருக்கிற டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17, அதுக்கும் கம்மியாக இருக்குது. சளியெல்லாம் பிடிச்சிருச்சு. ஒரு சூப்பரான டே இன் வெள்ளிங்கிரி ஏற போகிறோங்க. நம்ம பாய்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்கோம். ஸோ இப்போ வெள்ளிங்கிரி மலை ஏற போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் வந்து ஒரு பூஜை பண்ணிட்டு வந்தோம் நம்ம ஊரில். அதை பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுவாங்க. அதுக்குள்ள நாங்கள் செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு ரெடியாக இருக்கோங்க. வெள்ளிங்கிரி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. போகலாங்களா? மணி எஸ், நம்ம மெயின் ஆள் நம்ம சஞ்சய் அண்ணா தான் நம்மளை கூப்பிட்டு பண்ண போகிறாரு. இவ்வளோ டிராஃபிக்கில் நம்ம இந்த அண்ணா தான் கூப்பிட்டு போக போகிறாரு. வாழ்க. வெளியே வந்துருங்க. ஜஸ்ட் ரெடி. ஃபைனலாக நம்ம வெள்ளிங்கிரி பயணம் ஆரம்பிப்புங்க. ஃபைனலாக நம்ம சுவாமி கும்பிட்டு வேடப்பட்டிலேருந்து கிளம்பியாச்சுங்க. இப்படி தேங்காய் பழத்தை உடச்சிட்டு ப்ரோ உடச்சிடலாமா? அப்படியே ஸ்டார்ட்டாக ரெடி ஆகலாம். சதறிடுச்சுங்க நல்லா. பாரதி பாய் பாய். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு சூப்பரான டேன்னு ஒரு பெட்ரோல் பங்கில் தான் நின்றுட்டுருக்கோம். நீங்கள் டைட்டில் தமிழ் பார்த்துருப்பீங்க. எஸ் 2.0 வெள்ளிங்கிரி மலை தாங்க ட்ரெக்கிங் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம பசங்க கூட எல்லாம் கிளம்பியாச்சு. எல்லாம் ஒவ்வொரு பக்கம் ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. வெள்ளிங்கிரியில் ஆஜராகிட்டு அங்கேருந்து நம்ம ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு சூப்பரான ஃபன்னான வீடியோவாக தான் இருக்கும் போது. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வெள்ளிங்கிரி போயிட்டு கண்டினியூ பண்ணலாமா? இவங்களாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ். எஸ் ஆஸ் யூஷுவல் நித்தீஷனா இருக்கார். பார்த்தீங்களா? ஒரு ஹாய் பண்ணுங்க. ஃபைனலாக நம்ம வெள்ளிங்கிரி 2.0 ஜர்னி ஸ்டார்ட் பண்ண போகுது. ஆரம்பிக்கலாமா? தொண்டாமுத்தூர் வந்தாச்சுங்க. நம்ம நரசிபுரத்தில் தான் போக போகிறோம். நம்ம கூட யார் வேணா ஹரித்தும் இன்னொரு ப்ரோ வராரு. ஹாய் சொல்லிடுங்க. ஸோ நம்ம தேவராஜபுரத்தில் சஞ்சீவி கூப்பிட்டு அப்படியே நம்ம வெள்ளிங்கிரி போயிடலாங்க. ப்ரோ ஹாய் சொல்லு ப்ரோ. பாய். Let's go. Start. வணக்கம் மக்களே, நான் உங்க ஜேகே. இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? களப்புறோம் டப்பாரு. நம்ம வெள்ளிங்கிரி வந்தாச்சுங்க. அப்படியே லெஃப்ட் சைட் பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்ட்டு. ஆனால் உள்ளே போனால் தான் தெரியும். பார்ப்போம் எப்படி இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக போகுது. ஃப்ரெண்ட்ஸ், கணேஷ் முன்னாடி போறாரு. எங்க குரு கணேஷ் பாருங்க. 10 வருஷம் இந்த மாதிரி காம்பினேஷன் எங்காச்சும் பார்த்துருக்கீங்களா? மயோனீஸ் வித் சப்பாத்தி. ரோல் பண்ணிக்கோங்க. ட்ரெயினே ஓட்டுவாங்க மைனீஸில்.
நல்லா இருக்கா? ரோல் பண்ணி நீங்கள் பூஜையை பார்த்துட்டு வந்துருவீங்க. நம்ம ஊரில் பூஜையை தேங்காய் பழம்லாம் போட்டு பயங்கரமாக ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இது வந்து நம்ம செகண்ட் டைம் வெள்ளிங்கிரி ஏற போகிறோங்க. கிட்டத்தட்ட 7 மலைங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் மலை ஏற போகிறோம். ஸோ நல்லபடியாக ஏறுவோம். நல்லபடியாக நம்ம சிவனை வேண்டிக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 30/3/2024ங்க. மார்ச் 30 தான் போகிறோம். மாப்பிள்ள எப்போ வந்து கால் பண்ணியா? நம்ம எப்பயும் கிளம்புறதுக்கு முன்னாடி டிஸ்க் எடுப்போம். அதை தான் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு சின்ன பூஜை இந்த திருநீரில் வந்து ஒரு திருஷ்டி சுட்டோம்னா நம்ம நல்லபடியாக மேலே ஏறிட்டு ஒரு சாஸ்திகம் இருக்குது. அதனால தான் நாங்கள் எல்லா பாய்ஸும் இப்படி பண்ணிட்டுருக்கோம். பட் இது வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுங்க, ஸ்ட்ரிக்ட்லி எடுக்கக்கூடாது. ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். கையில் உடம்பு ஃபுல்லாக திருநீர் பூசிடணும். அவத்துக்கு அப்புறம் யாருமே தெரியும். கொஞ்சம் மூஞ்சி தொடச்சிட்டு கொஞ்சம் கிளம்ப போகிறோம். டைம் ஒரு 11:40 ஆக போகுதுங்க. 11:45 ஏறி நாங்கள் எத்தனை மணிக்கு ரீச் ஆனோன்னு பார்ப்போம். கொஞ்சம் பாடியெல்லாம் பார்த்தா அப்படி தான் தெரியும். எல்லாம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். வணக்கம் ப்ரோ. நீ எத்தனை மணிக்கு நம்ம போவோம்னு பார்ப்போம். வராங்களா? கரெக்டாக 12 மணி ஆச்சா? கரெக்டாக 12 மணிக்கு ஏற ஆரம்பிச்சிருக்கோம். கூப்பிட்டு போகணும். யாருமே நான் சும்மா சொல்லுறது தான். நம்ம ஏரி வந்தாச்சுங்க. 12:50 ஆச்சு. ஃபர்ஸ்ட் மலை வெள்ளை விநாயகர் கோயிலுக்கு வந்தாச்சுங்க. ஃப்ரீயாக தண்ணி கொடுத்தாருலண்ணா. நான் ரொம்ப நன்றி. தண்ணி தாக கேட்டதுக்கு கொடுத்துட்டாரு. உங்கள் பேர் என்ன? என் பேர் சுரேஷ். அண்ணன் கடையில் வந்தால் வாங்கி சாப்பிடுங்க எல்லாம். சுரேஷ் கேரளாலேருந்து வந்திருக்காரு. மலையாளியோ? மலையாளம். உடைய சஞ்சாரிக்கா வரோம். டைம் பார்த்தீங்கன்னா மணி ஒரு 1:30 ஆச்சுங்க. கரெக்டாக வழுக்கு பாறை தாண்டி நின்றுருக்கோம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக. எல்லோரும் செம வைப்பாக இருக்குங்க. இன்னும் மேலே போக இன்னும் வைப் பயங்கரமாக இருக்க போகுது. ஏன்னா கோயம்புத்தூரோட நைட் வியூ சரி. இந்த லைன் விட்டீங்கன்னா போயிட்டு வர கரெக்டாக இருக்கும். எஸ், ஃபைனலாக நம்ம லாஸ்ட் மலை வந்தாச்சுங்க. 6வது மலை ஏற போகிறோம். அப்படியே போகலாம் வாங்க. ஆஃப்டர் ஒரு 4 hours கரெக்டாக 12 o'clock ஏற ஆரம்பிச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 3:46ங்க. கரெக்டாக 5th மலை ஸ்டார்டிங்க்கு வந்தாச்சுங்க. இப்போ என்ன டைம்னா எங்களுக்கு வந்து டின்னர் டைமுங்க. எல்லாம் வெளியில் கொஞ்சம் மீரா 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 எவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஹார்ட் மைத்திக்கு ஹார்ட் தான் கரெக்ட். என்ன சொல்றா? இங்கே தரேன். அது அப்பா தர. சப்பாத்தி வரல. பின்னாடி வரவே இல்லை. பின்னாடி தண்ணி அரைச்சி கொண்டு எனக்கு வேணாண்ணா. சட்னி ஓடுங்களா?
சப்பாத்தி மூலியமா எடுத்துக்கணும். ப்ரோ என்ன ப்ரோ பாய் சாரி காய்ஸ் நீ வந்து லைட்டா நீ வரவே இல்லையா ஆமா யாருக்கிட்ட தண்ணி இருக்கா? காதுக்கு போடுறதா? தண்ணி இருந்துச்சு வாட்டர் தண்ணி கொடுங்க ப்ளீஸ். நாங்க என்னங்க எடுத்து யார் அடிக்கிறது? தண்ணி 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 யார்கிட்ட இருக்கு? கார்த்தியா கௌரி சாப்பிடுங்க. வடக்கு வீடாக சப்பாத்தில ஃபர்ஸ்ட் டைம் பண்றாங்க. தம்மையில இருக்குதான். அதே கலக்கி பாருங்க இந்த குளிக்கல நம்ம வந்து இந்த குழம்பு ஊத்தா போறோம் ஊற வச்சு அடிக்க போறோம். ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கையெல்லாம் காட்டுங்க கைகளை இப்படி ஊத்திக்கலாம். மேல கொஞ்சம் மண்ணா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கல்லும் கூட அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடுங்க. பக்தர்கள் எல்லாம் கூப்பிடுங்க. எடுத்து எங்க டேஸ்ட் சாப்பாடு எல்லாம் மறந்துட்டோம். இன்னும் 2 பேர் பிஸியா என்ன கணேச காணா ஏன் பண்ணாங்க அண்ணாங்க கை கழுவியா? ஏய் தப்பு இல்லை. நம்ம கை கழுவுற கூட தண்ணி இல்லை, இன்னொரு மேஜிக் யாருமே இந்த ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ் மயோனைஸ் மயோனைஸ் ஊத்துங்க. மயோனைஸ் இதுதான் மயோனைஸ் பாத்துக்கிட்டு நல்லா நல்லா பால் வளர்ந்து வரும். டேஸ்ட் பண்ணுங்க ப்ரோ. இந்த மாதிரி இப்போ டேஸ்ட் பண்ணுங்க. ரொம்ப வெக்கப்படுறா. நீங்க சாப்பிடு, நீ சாப்பிடு, நீ சாப்பிடு. ரிவ்யூ சொல்லு, சீக்கிரம் வெயிட் பண்ணிருக்காங்க பாரு. A few moments later. புயல் வந்தாலும் எடுப்பாங்க. குவாலிட்டியா கிடைக்கும். அப்ப எவனா பால் வச்சிருக்கோம். சும்மா வச்சுக்கணும். இன்னும் 20 பேலன்ஸ் வாங்க. காலையில் ஒரு 5:30க்கு
சூடான சுக்கு காப்பிங்க. பயங்கரமாக இங்கே இருக்கிற டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 17, அதுக்கும் கம்மியாக இருக்குது. சளியெல்லாம் பிடிச்சிருச்சு. ஏன்னா எப்படின்னா இருக்குது காஃபி தூங்கவே இல்லைங்க. ஏன்னா என்னை தூங்க விடாது இவர் தான். சூப்பரான லொக்கேஷனு, சூப்பரான டெம்பரேச்சர். நாங்கள் பெட்ஷீட் கொண்டு விடாமல் பண்ணிட்டோம். சரி நம்ம 5வது மலையிலேருந்து ஏறிட்டு டீயை குடிச்சிட்டு போகலாங்க. அடுத்த வாரம் மறுக்காம வாழ்க்கையை சொல்லுவாங்க. வாய்ப்பே இல்லைங்க. இயர்லி ஒன்ஸ் பண்ணால் போதும். சுடு செம சூடாக இருக்குது. உங்களுக்காக வருவா. செம்ம டேஸ்ட். குடிச்சே வாக்கலாம் டேஸ்ட். ப்ரோ வந்தாச்சு. குளிச்சே ஆறோம் இன்னைக்கு. ஃபன்னெல்லாம் இல்லைங்க. சுவாமி ஒரு தெய்வீகமாக குளிச்சுட்டு போகிறோம். ஒக்க மக்கா கல்லுலையே தண்ணி இவ்வளோ ஜில்லுன்னு இருக்கு. ஓ வேற லெவலு. ஃபைனலி நம்ம குளிச்சாச்சுங்க. செம தண்ணி. ஐஸ் கட்டியில் குளிச்சா எப்படி இருக்கு அந்த மாதிரி இருக்குது. பட் மைத்தியும் வரணும். கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுறாங்க குளிக்கிறதுக்கு. பட் மைத்தி வந்து குளிக்க போகிறாரு. நாங்கள் உடைய சுவாமி கும்பிட்டு அப்படியே 7வது மலை ஏற போகிறோங்க. செம வைப்பாக இருக்குது. போன வாட்டி நாங்கள் குளிக்கல, இந்த வருஷம் குளிச்சதுக்கு ஒரு செம ஃப்ரெஷ்னஸாக இருக்குது. ஏன்னா எஸ் டெஃபினெட்லி. போன டைம் நாங்கள் குளிக்காமல் போனதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சரியான க்ரௌட் இருந்துச்சு. இன்றைக்கி க்ரௌட் இருந்தாலும் குளிக்கலாம்னு சொல்லிட்டு குளிச்சு இறங்கிட்டோம். அவ்வளோதான். இப்போ அடுத்து நம்மளோட மைத்தஸ் போகிறாரு. அவர் கொஞ்சம் ஷோ பண்ணுங்க. வீட்டுக்கு போகலான்னு சார் பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ தான் மேலே ஏறிட்டு இருக்கோம். நம்மளோட பாதி பசங்க மேலே சாமியை கும்பிட்டுட்டாங்க. பட் இவங்க இப்போ இறங்க போகிறாங்க. மணி எப்படி இருக்கு மணி? சாமியெல்லாம் எப்படி கும்பிட்டீங்க? சமதர்சனம் சக்க தூக்கமா? சரி நம்ம கீழே போய் மீட் பண்ணலாம். டாடா. இவங்க அப்படியே அப்படி போகிறாங்க, நம்ம இப்படி போகலாம். நம்ம அப்படியே மேலே போகலாம். எஸ், இந்த பயணத்தில் இந்த ஃபஸ்ட்டு 7th மலை தாங்க கொஞ்சம் இல்லைங்க, ரொம்ப கடினம். ஸோ பார்த்து ஏறணும். உங்களால் முடியலைன்னா ஜஸ்ட் ஸ்டே பண்ணிடுங்க 6th. ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணாம். டியூ டு மெனி சிச்சுவேஷன்ஸ், நிறையா பிரச்சனை இருக்குது. ஸோ வாங்க அப்படியே போகலாம். 12:05 ஆரம்பித்து 8:05 வந்தாச்சுங்க. பயங்கரமான இடம். இங்கே காமனர் ஆயிரும். ஃபைனலா we made it. ஜெயிச்சுட்டோம். 7 hours வந்தாச்சுங்க. அப்படியே உள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் விநாயகன் அப்படியே கும்பிட்டுக்கலாங்க. வாட்ட நான் சாமி கும்பிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேங்க.
பூ எடுத்து கொடுத்துடலாம்ல. பூ இந்த பின்னாடி பேக் சைடு இருக்கிறது பூராவே மன்னார்காடு ஃபாரஸ்ட்டுங்க. பார்த்ததே போதும். ஃபைனலாக சுவாமி கும்பிட்டாச்சுங்க. சம தரிசனம். நாங்கள் ஒரு வாலண்டியர் மாதிரி நாங்கள் வந்திருக்கோங்க. வாலண்டியர் வந்தனால ரொம்ப நேரம் சாமி கும்பிட்றாங்க. ஆமாங்க. சாமி கும்பிட்டு நெக்ஸ்ட் வீக் வந்தீங்கன்னா நாங்கள் வாலண்டியருக்கு ஒர்க் பண்ணிருப்போம். கண்டிப்பாக பார்க்கலாம். கன்ஃபார்ம் வாங்க. நெக்ஸ்ட் வீக் நாங்கள் தான் இருப்போம். உங்களுக்கு நிறையா ஃபேவர் பண்ணி தரோம். ஃபேவர்லாம் பண்ணி தர மாட்டோம். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணோம். அவ்வளோதான். நீங்கள் ஏறது எப்படி இறங்களோ, ஆனால் இறங்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இறங்குங்க. ஃபைனலாக சாமி கும்பிட்டு நாங்கள் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோங்க. எந்த இடம்லாம் எங்கள் ஆஸ் யூஷுவல் அப்பயே படுத்துங்கிற இடம் தாங்க. டைம் ஒரு 10 மணி ஆச்சு. நாங்கள் 9 மணிக்கெல்லாம் சாமி கும்பிட்டு இறங்கியாச்சு. அர்கேஷ் இன்னைக்கு சிறப்பாக பண்ணிட்டாரு. ஏங்க ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டாரு. நம்ம ஒருத்தர் தெரியப்படுத்தணும். இருங்க, அவர் வருவார். நான் அவர் ஒரு லெஜெண்டரி. அவர் காலையில் அவர் தான் ஃபஸ்ட்டு போனார்னு நினச்சோம். அவர் இப்போ தான் ஃபஸ்ட்டாக போயிட்டு இருக்காரு. வருவார். அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் உங்களுக்கு கண்டிப்பாக. 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் கிளம்பியாச்சுங்க. ரெஸ்ட் எடுத்தோம். டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 12 ஆச்சுங்க. எப்படின்னா தண்ணி சும்மா சூப்பராக வருதுங்க. என்ன டேஸ்ட்டு! சிறுவாணிலே அடித்து நாக் அவுட் பண்ணியிருக்கோம் இருக்கு. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சொல்லி கொடுத்தா போலாம். சொல்லிடு மறக்காம. அண்ட் நீங்கள் வெள்ளிங்கிரி போகிற மாதிரி பிளான்னா ஃபஸ்ட்டு 3 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு நீங்கள் வெள்ளிங்கிரி ட்ரக்கிங் ஏறாங்கன்னா பேசிக்காக ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த டேட் போகிறீங்க, எந்த வீக் டேஸ் போகிறீங்களா இல்லை வீக்கெண்டில் போகிறீங்களா, அது ஒன்று முக்கியம். அண்ட் எப்படி போகிறீங்க 3 விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி நீங்கள் வீக்கெண்டில் போகிறது கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். ரொம்ப க்ரௌடாக இருக்கும். வீக் டேஸில் போனீங்கன்னா செம்ம சேஃபாக இருக்குங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் ட்ரக்கிங் ஏறுறது வந்து மோஸ்ட்லி நைட்டு ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. ஏன்னா காலையில் போனீங்கன்னா டீஹைட்ரேட் ஆகும், ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குங்க. அண்ட் நீங்கள் வெளி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எங்கே இருந்தாலும் காந்திபுரம் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ டக்குன்னு நீங்கள் பூண்டி அடிவாரத்துக்கே வந்துடலாங்க. அண்ட் நீங்கள் போகும்போது முக்கியமாக எடுத்துகிட்டு போக வேண்டியது தண்ணி, வாட்டர் பாட்டில் கண்டிப்பாக வேணுங்க. அண்டு டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஃப்ரூட்ஸு, வாழைப்பழம், அண்டு உங்களுக்கே தெரியுமில்ல குளுக்கோஸ் எடுத்துக்கோங்க. அதெல்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மலை ஏற ஸ்டார்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட மலையோட கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 7 to 8 கிலோமீட்டர்ஸ் ஆங்க. கிட்டத்தட்ட 7 மலை. அதில் ஃபர்ஸ்ட் மலையும் லாஸ்ட் மலையும் செம கடினம்ங்க. நீங்கள் பார்த்து தான் ஏறணும். உங்கள் ஹெல்த்து பொறுத்த மாதிரி ஏறிக்கோங்க. அண்ட் செகண்டு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் மலை எப்படி முடியும்னு பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் கோயில் இருக்கும், நம்ம பார்த்துருப்போம். விநாயகர் கோயிலுக்கு அப்புறம் அப்படியே ஏறி போனோம்னா செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, இந்த 4th மலையிலேருந்து 6th மலை வரைக்கும் செம்ம குளிர் ஆயிருங்க. ஏன்னா நம்ம இந்த நார்மல் டெம்பரேச்சரோட கொஞ்சம் ஹைட் போயிடும்னால செம குளிராயிருக்கும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட தடங்கள்லாம் நிறைய பேர்த்துக்கு வந்திருக்கு.
ஏன்னா இது வரைக்கும் 6 டெத் ஆயிடுச்சுங்க. ஸோ அதையும் பார்த்துக்கணும். ஹெல்த் கண்டிஷன் மோஸ்ட்லி அவங்க டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, கொரோனா தொற்று வந்தவங்கலாம் தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க அதை தான் சொல்கிறாங்க. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த 6th மலையில் வந்து ஒரு ஆறு இருக்குங்க, ஒரு ஊட்டிலேருந்து தண்ணி வரும், அதில் குளிச்சுட்டு போங்க எப்போயுமே. அங்கே ஒரு சிவன் லிங்கம் வந்து இருக்கும், அதை தொட்டு கும்பிட்டு போகிற பாக்கி வந்து எத்தனை பேருக்கு கிடைக்குன்னு தெரியல. பட் நாங்கள் இந்த வருஷம் குளித்தோங்க. குளிச்சுட்டு போகிற வைபே தனி வைப்புங்க. நீங்கள் வெள்ளிங்கிரி போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓரளவுக்கு கைடு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேங்க. மோஸ்ட்லி நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா வீக்கெண்டில் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த டேட் பார்த்திங்கன்னா ஃபெப்லேருந்து மே லாஸ்ட் வரைக்கும் இருக்குங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா மார்ச் ஏப்ரலில் தான் போவோம். இந்த மகா சிவராத்திரி எப்போலாம் போனீங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும், ரொம்ப கடினமாக இருக்கும், ரொம்ப கூட்டமாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வீக் டேஸில் போயிருங்க, அதுதான் உங்களுக்கு சேஃபு. அண்ட் இது செலவுங்கிறது நீங்கள் செலவு பண்ணால் தான். ஏன்னா மேலேயெல்லாம் போயிட்டோம்னா வாட்டர் பாட்டில்ஸ் இருக்காது, தண்ணி கேன் இருக்காது, அண்ட் ஜூஸு சோடாஸ் இருக்கும், அண்ட் ஃப்ரூட்ஸ் இருக்கும், அண்டு நிறையா இருக்கும். பட்டு வாட்டர் பாட்டில் மட்டும் இருக்காது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகி போய்க்கோங்க. ஸோ நீங்கள் போகிறீங்கன்னா சேஃபாக போங்க. முக்கியமாக எல்லா கைட்லைன்ஸும் தெரிஞ்சுட்டு போங்க. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்மளோட ஃபன்ஸ் வெள்ளிங்கிரி 2.0 செம ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு பசங்க கூட. இந்த தடவை 17 பேர் போனோம். போன தடவை ஒரு 8 பேர் போயிருந்தோம், இந்த தடவை 17 பேர் போயிருந்தோம். சூப்பராக இருந்துச்சு இந்த ஃபன்னு. சாப்பிடும் போது ஃபன்னு. ஆனால் எவ்வளோ ஃபன் இருந்தாலும் நம்ம அந்த சாமி பார்க்கும்போது இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு தனி வைப்புங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இது ஒரு பேக்ரவுண்ட் இன்ட்ரோ. ஏன்னா நாங்கள் ரிட்டன் வந்து 10 மணிக்கு இறங்க ஆரம்பித்தோம், 2:30 ஆயிடுச்சு. செம டயர்ட் ஆகிட்டோம். ஸோ சாரி, டாட்டா. நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்கலாம்.